விஜயும் காவேரியும் பிரிய போறதுக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இருக்கு. அத நம்ம விஜய் நைட்டு ரூம்ல தூங்கும்போது காவேரிக்கு ஞாபகப்படுத்துறாரு. "காவேரி, நாளைக்கு நீ என் கூட இருக்க மாட்ட. உனக்கு தெரியுமா? ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு கேட்கும்போது, அப்பதான் காவேரிக்கு ஞாபகமே வருது. இந்த மாதிரி அவரு ஒவ்வொரு நாளையும் எண்ணிட்டு தான் நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியுமே ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. "இல்லங்க, நீங்க சொல்லவும் தான் எனக்கே ஞாபகம் வருது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "அப்ப நீ மறந்துட்டியா எல்லாத்தையும்?" அப்படின்னு கேட்கும்போது, "அது எப்படி உனக்கு இந்த நாள் ஞாபகம் வராம இருக்கும்? நான் கரெக்ட்டா ஞாபகம் வச்சிருக்கேன்னு" சொல்லும்போது, காவேரி மனசுக்குள்ள "நான் என்ன உங்கள மாரி எண்ணிக்கிட்டேவா வாழ்ந்துட்டு இருக்கேன் உங்களோட?" அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனா எதுவும் சொல்ல மாட்றாங்க. "இல்ல, உங்ககிட்ட நான் சும்மா தான் சொன்னேன். எனக்கு எல்லா ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு தானே நம்ம கடைசி நாள். அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. காலையில எந்திரிக்கும்போது நான் இருக்க மாட்டேங்கிற" மாரி காவேரி சொல்றாங்க. அதுக்கு உடனே விஜய், "நீ எதுக்கு இருக்காம போற? அப்படிலாம் நீ பண்ணக்கூடாது. நான் தான் உன்னைய கொண்டு போய் சென்ட் ஆஃப் பண்ணுவேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அதுக்கு காவேரி, "ஆமா, இப்ப அது மட்டும் தான் முக்கியம்" அப்படின்னு சொல்லிட்டு போர்வை இழுத்து போத்திட்டு படுக்குறாங்க. "ஏன், நான் எவ்வளோ பெரிய விஷயம் பேசிட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு இழுத்து போத்திட்டு தூங்குற" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. உடனே காவேரியும், "அப்ப என்ன பண்ண சொல்றீங்க என்னைய?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல, இன்னைக்கு லாஸ்ட் நாளு. நீ நாளைக்கெல்லாம் வேற எங்க தூங்குறியோ, ஆ ஏதாவது பேசிட்டு இருக்கலாமே" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, "ஏன், நான் போறேன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? ஃபீல் பண்றவரா இருந்தா இந்த மாதிரி எனக்கு நாளைக்கு நீ போறேங்கிறத நீங்க சொல்ல மாட்டீங்க. நீங்க பாட்டுக்கு சைலண்ட்டா இருந்திருக்கலாமே" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, இல்ல, அ நீ எப்பவுமே என்ட்ட பேசிட்டு தானே தூங்குவ. இன்னைக்கு மட்டும் என்ன எதுவுமே பேசாம இப்படி விடுவிடுன்னு விழுகுற?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா, உங்ககிட்ட என்ன பேச சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. காவேரி சொல்றாங்க. அதுக்கு விஜயும், இவ ரொம்பவே கோவத்துல இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருக்காரு. "எனக்கு தூக்கம் வருது. நான் தூங்க போறேன்" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல காவேரி, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. "என்ன பேச போறீங்க? ஒண்ணும் பேச தேவையில்ல. எனக்கு தூக்கம் வருது. நான் தூங்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே விஜயும், "இவ நம்ம பேச்ச கேட்கவே தயாரா இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவரும் படுத்துடுறாரு. படுத்துட்டு லைட்டா திரும்பி பார்க்குறாரு. காவேரி கண்ண முழிச்சு விஜய பார்த்துட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. ஆனா காவேரிக்கு விஜய் கண்ண முழிச்சு பார்த்துட்டாருங்கிறது தெரியாமயே அந்த அளவுக்கு விஜய பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்பவே ஏக்கத்தோடு, "நாளையிலருந்து உங்கள நான் பார்க்க முடியாதா அப்ப? என்னைய நீங்க அனுப்பணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? நீங்க எப்படியாவது மனசு மாறுவீங்கன்னு நான் நெனச்சேன். ஆனா என்னைய அனுப்புறதுக்கு இவ்வளவு தீவிரமா இருக்கீங்க. அப்படியே ஞாபகம் வச்சிருக்கீங்களே எல்லாத்தையும். நான் கூட மறந்துட்டேன். அப்ப நான் தான் உங்கள இப்படி உங்களுக்கு தெரியாமயே நான் லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேனா?" அப்படிங்கிற மாரி காவேரி யோசிக்கிறாங்க. விஜய், "ஏய் காவேரி, என்ன என்னையவே பார்த்துட்டு இருக்க? தூங்க பாருன்னு சொன்னேன்" அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. உடனே காவேரியும், இல்ல, இல்ல, எனக்கு ஒண்ணு பேசணும்னு தோணுச்சு. அதனால தான்" அப்படின்னு கேட்கும்போது, உடனே விஜய், "என்ன பேசணும்? நான் பேசணும்னு சொல்லும்போது எனக்கு தூக்கம் வருதுன்னு முறுக்கிக்கிட்டு படுத்த. இப்ப என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, உடனே காவேரி, "உங்களுக்கு நிஜமாவே நான் போறதுல எந்த வருத்தமும் இல்லையா?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு விஜயும், அவங்க மனசுக்குள்ள தோணுது, எனக்கு வருத்தம் தான் அப்படின்னு சொல்லப் போறாங்க. ஆனா சொல்லாம, "இல்ல, இல்ல, எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. நீ இதோட உன்னோட அக்ரீமெண்ட்டும் முடியுது. நீ அடுத்து உன் வேலைய பார்க்க ஆரம்பிச்சுருவ இல்லையா? இந்த மாதிரி எங்க வீட்லயே கடந்து நீ கஷ்டப்பட தேவையில்ல. ராகினியும் ஒவ்வொரு நாளும் உன்னை எந்த மாரி கொடுமைப்படுத்துறான்னு நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன். நீ உங்க குடும்பத்த நான் தனியாவும் வைக்க முடியாது. ராகினிய வீட்ட விட்டு அனுப்பலான்னு பார்த்தா, எங்க சித்தியும் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. எல்லாரும் ஒண்ணாவே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா என்னால சித்தியும் விட முடியல. உன்னையும் கஷ்டப்படுத்த முடியல. நீ வெளிய போயிட்டேனாலும், உனக்கு ஒரு வாழ்க்கை, உனக்கு ஒரு இதுன்னு ஆயிரும். இந்த மாதிரி நீ நடிச்சுட்டே இருக்க காலம்லாம் தேவையே இல்ல. அதனால தான் இது சீக்கிரமா முடிகிறது ரொம்பவே சந்தோஷம் தான் எனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவும், உடனே காவேரி, "அப்ப சீக்கிரமா முடியறத நெனச்சு நீங்க ரொம்பவே சந்தோஷப்படுறீங்களா? எனக்கு இப்ப தான் உங்களோட நான் வாழணும்னே தோணுது விஜய். ஆனா என்னைய நீங்க போ சொல்றீங்களே" அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன, வேற எதுவும் கேட்கணுமா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல, எதுவும் தேவையில்ல" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே பேசாம கண் கலங்கி போர்வைய இழுத்து பொருத்துறாங்க. உடனே விஜய் காவேரியோட போர்வைய நீக்கி விட்டுட்டு பார்க்குறாரு. "என்ன, ஏன் இப்ப அழுகுற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல, இல்ல, எனக்கு கண்ணுக்குள்ள என்னமோ நீ போர்த்திட்டு தூங்கும்போது உன் கண்ணுக்குள்ள தூசி விழுந்துருச்சா?" அப்படின்னு கேட்குறாரு. "இல்ல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இத்தன நாளா இங்கேயே இருந்துட்டேன்ல. திரும்ப எனக்கு மறுபடி போக ஒரு மாரியா இருக்கு" அப்படின்னு கேட்கும்போது, "அதுக்காக என்ன செய்ய முடியும் காவேரி? நீ பிராக்டிகலா யோசிச்சு பாரு. நம்ம எப்படி சேர்ந்து இருக்க முடியும் சொல்லு? நம்ம போட்டதே ஒரு நாடக கல்யாணம் தானே! அது மத்தவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். உனக்கு நல்லாவே தெரியும். சரியா? அதெல்லாம் நீ பத்தி பெருசா இது பண்ணாத. எமோஷனல் ஆகாத. சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. "அப்போ உங்களுக்கு எந்த ஃபீலிங்ஸுமே இல்லையா?" அப்படின்னு கேட்கும்போது, "எனக்கு என்ன? எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. அதுக்கப்புறம் காவேரி, "சரி விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துக்கிறாங்க. ஆனா அவங்க திரும்பி படுத்ததுக்கப்புறம் விஜய் ரொம்பவே அழுகுறாரு. அவருக்கு கண்ணீர் துளியா ஓடுது. ஆனா காவேரி முன்னாடி எதையுமே காமிச்சுக்க கூடாதுன்னு கண்ணீர் துணிலாம் தொடச்சுட்டு அப்படியே 2 பேருமே தூங்கிடுறாங்க. காலையில விடியுது.
காவேரியே எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருக்காங்க பேக்கில் போட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அப்போ தான் தூங்கி எந்திரிக்கிறாரு. என்ன நீ தூங்கி எந்திரிச்சிட்டியா, சீக்கிரமே எந்திரிச்சிட்டியான்னு கேட்கும்போது, ஆமாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு நைட்டுக்குள்ளே இவன் மனசும் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, என்ன அதுக்கெல்லாம் ஏன் சீக்கிரமே எந்திரிச்சு இது பண்ண, இன்னைக்கு ஈவினிங் கூட நீ போய்க்கிறலாமே அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க நேற்று நைட்டோடையே நம்மளுக்குள்ளே இல்லை எல்லாமே முடிஞ்சிருச்சு, மறுபடியும் என்ன இன்னைக்கு ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போய் ரெடி ஆகுறாரு. ரெடி ஆகிட்டு இவங்க வந்து கரெக்டாக பேகெல்லாம் வெளில எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. என்ன காவேரி ரெடி ஆகிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, ரெடி ஆகிட்டேங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி தாத்தாட்ட நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவர் ஒரு பேக் எடுத்து மேலே வைக்கிறாரு. நம்ம 2 பேருமே வெளியே கிளம்புறோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் வந்து கொஞ்சம் ஆஃபீஸ் விஷயமா வெளியே போகிறேன், அதனால் காவேரியும் கூட்டிகிட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஃபாரின் போகலான்னு இருக்கேன். போயிட்டு நான் வந்து இப்படி 2 பேருமே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். ஆனால் நீ வந்து வெளியே போனது யாருக்குமே தெரியாது, நீ என் கூட தான் இருக்கிறேன்னு எல்லாருமே நினச்சிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மந்த் ஆனதுக்கப்புறம் நான் வந்து தாத்தாட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. தாத்தாட்ட என்ன சொல்ல போகிறீங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் உன் மேலே எந்த தவறுமே வராதபடி, நான் உனக்கு எந்த களங்கமுமே ஏற்படுத்தாதபடி நான் நடந்துக்கிருவேன் சரியா, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்புறாங்க. 2 பேரும் தாத்தாட்டையும் சொல்லிட்டு, தாத்தாவும் சரிப்பா ரொம்ப சந்தோஷம், நீ காவேரியும் கூட்டிகிட்டு போக முடிவெடுத்த பார்த்தியா, அதுதான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதே மாதிரி 2 பேருமே கிளம்புறாங்க. கிளம்பி காரில் ஏறி உட்காடுறாங்க. தாத்தா வந்து உடனே காவேரி இறங்குறாங்க, காரை விட்டு திரும்ப இறங்குறாங்க. இறங்குனோடனே ஏம்மா காவேரி என்னாச்சுன்னு கேட்கும்போது, இல்லை தாத்தா அப்படின்னு, ஒன்றும் இல்லை தாத்தா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இப்போ சொல்லிட்டு கிளம்பிட்டியம்மா மறுபடியும் அப்படின்னு கேட்கும்போது, தாத்தாவை ரொம்பவே இறுக்கி கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. அழுகுன்னு அழுகுறாங்க. தாத்தாவால் ஒன்றுமே முடியல, அப்படி அழுகுறாங்க. காவேரி கத்தி கத்தி கதறாங்க. ஆனால் ராகினிக்கு ரொம்பவே சந்தோஷம், இவ இல்லாமல் கொஞ்ச நாள் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்னம்மா காவேரி இப்படி குழந்த மாதிரி அழுகுற, நானும் வேணா உன் கூட வந்துடவா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை தாத்தா வேணாம் தாத்தா, நான் போகிற இடத்துக்கு உங்களால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, ஏன் வர முடியாது, அம்மா எப்பா விஜய் இவ என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை தாத்தா உங்களால் அந்த கிளைமேட்லாம் ஒத்துக்காதுல, அதை தான் அவள் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, உடனே காவேரி தாத்தா என்னை மறந்துட மாட்டீங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க. உடனே தாத்தாவுமே அழுக ஆரம்பிச்சிடுறாரு. அழுக ஆரம்பித்தோடனே அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. காவேரியோட கையை பிடிச்சிட்டு, நீ சீக்கிரம் வந்துடு சரியா, இல்லைன்னா நான் அங்கே வந்துடுவேன், நான் அவனை எப்போவுமே மறக்க மாட்டேன், நீ வர்றதட்டிக்கும் தாத்தாவோட உயிர் வந்து போகவே செய்யாது சரியா, நான் என் உயிரை கையில் பிடிச்சிட்டு என் பேத்தி வர்றதட்டிக்கும் நான் காத்துட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. விஜய்க்கு உடனே அப்படியே அழுக வந்துருச்சு. அவள் திரும்பி வரமாட்டா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சொல்கிறாரு. காவேரியுமே தாத்தா என்னால் திரும்ப வர முடியுமான்னு எனக்கு தெரியல தாத்தா, ஆனால் விஜயை நான் மிஸ் பண்ணுறனோ இல்லையோ உங்களை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே குரல்லாம் அப்படியே நடுங்கி போய் ரொம்பவே அழுகுது. அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க தாத்தாவை. அவங்க அம்மாட்ட கூட இப்படி அவங்க ஃபீல் பண்ணலை. வீட்டில் அக்கா தங்கச்சி எல்லாட்டையுமே சொல்கிறாங்க. ஆனால் தாத்தாவை விட்டு பிரியும் போது ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுகுறாங்க. ஆனால் காவேரியோட அம்மா வந்து, நீ நல்லபடியாக புருஷனோட தானே நீ போகிற, தம்பியோட நீ சீக்கிரம் வரும்போது ஒரு குழந்தையோட தான் வரணும் சரியான்னு எல்லாருமே சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் வந்து இவங்க வந்து தாத்தாவை மட்டும் பிரியும்போது தான் ரொம்பவே அழுகுறாங்க. தாத்தா நான் போகல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க கடைசியாக. என்னம்மா காவேரி இப்படி குழந்த மாதிரி அடம் பிடிக்கிறா, நீ விஜயோட தானே போகிற, நீ டெய்லி வீடியோ கால் வா நம்ம பேசிக்கிறலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என் பேத்தியை வந்து பத்திரமா பார்த்துக்குறோன்னு, நீ அங்கே போய் அவளை எந்த டார்ச்சரும் பண்ணக்கூடாது, இவன் ஏதாவது பண்ணுனா எனக்கு நீ ஃபோன் அடிச்சிரு என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி தாத்தான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே காரில் ஏறி போகிறாங்க. விஜய் சொல்கிறாரு, காவேரி டைம் ஆச்சு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு. கிளம்பிடுறாங்க. கிளம்பி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து கரெக்டாக ஒரு பிரிட்ஜ் மேலே நிப்பாட்டுறாரு காரை. ஏன் இங்கே நிப்பாட்டுறீங்கன்னு கேட்கும்போது அவர் ஒன்றுமே சொல்லாமல் நிப்பாட்டிடுறாரு. நிப்பாட்டினதுக்கப்புறம் அவர் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணால் லைன் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் யாருக்கோ லொக்கேஷன் ஷேர் பண்ணிவிட்டு அவரை பாட்டுக்கு காவேரிட்ட நின்றுட்டுருக்காரு ஒன்றுமே பேசாமல். ஏன் இப்போ இங்கே நிற்கிறோம், நம்ம எதுக்காக நிற்கிறோம், நம்ம வெளியூர் தானே போகிறோன்னு சொன்னோம், எதுக்காக இப்போ இங்கே நிற்க வச்சுருக்கீங்கன்னு கேட்கும்போது, உடனே நீங்கள் சொல்கிற எல்லாத்துக்குமே நான் உங்கள் பேச்சு கேட்டுட்டு நான் ஆடிட்டுருக்கேன்ல, நீங்கள் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க, இப்போ நீ அப்படியே போட்டு தள்ளலான்னு இருக்கீங்களா, காவேரி செத்து போயிட்டா அப்படின்னு வீட்டில் சொல்ல போகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, விளையாடாத இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காது, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லும்போது, எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க விட்றியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. இப்போ எதுக்காக நம்ம இங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பார்த்தா அங்கேருந்து நிவின் வரதை நோட் பண்ணுறாரு விஜய். அதுக்கப்புறம்
காவேரியும் இவர் ஆச்சரியமாக பார்க்குறத பார்த்துட்டு அந்த இடத்த இவங்களுமே பார்க்குறாங்க. தூரத்துலேருந்து யாரும் வர்ற மாதிரி இருக்குது. பக்கத்தில் வரும்போது தான் தெரியுது அது நிவின்னு. ஓ, இவருக்காக தான் நம்மளை வெயிட் பண்ண சொல்லிட்டு இவர் இருக்காரான்னு சொல்லிட்டு இவங்க பார்க்குறாங்க. இப்போ எதுக்கு இவனை வர சொன்னீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாம் உனக்கு அப்புறம் புரியும், பேசாமல் இருன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் போய் நிவினுக்கு கையெல்லாம் கொடுத்துட்டு, வாங்க பஸ் என்ன இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொன்ன மாதிரியே காவேரி உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. அப்படியே காவேரி கண்ணெல்லாம் கலங்கி போய் ஷாக்காகி போய் விஜயோட முகத்தை பார்க்குறாங்க. நான் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீ பேசாமல் இருக்கிறியா, நான் உன்னை கரெக்டான இடத்துல தான் ஒப்படைச்சிருக்கேன். நிவின், நீங்கள் கூட்டிகிட்டு நீங்கள் கிளம்புங்க ஃபஸ்ட்டு, நீங்கள் எங்கேயும் இருக்காதீங்க, நான் சொன்ன மாதிரி நீங்கள் வேறு எங்கேயா கூட்டிகிட்டு போயிடுங்க, நானும் வேறு இடத்துக்கு போகிறேன். ஒரு வருஷம் கழித்து நீங்கள் வந்து காவேரியோட வாங்க. காவேரியோட வரும்போது கண்டிப்பாக ஒரு குழந்தையோட வந்தீங்கன்னா யாருமே வந்து வீட்டில் உங்களை எதுவுமே சொல்ல மாட்டாங்க, சரியா? கூட்டிகிட்டு போங்க ஃபஸ்ட்டு இவளை அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அப்படியே குரல்லாம் அப்படியே நடுங்கி போய் பேசுகிறாரு. நிவின் வந்து ரொம்பவே சந்தோஷமாக விஜயை வந்து கட்டிலாம் பிடிச்சி, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு காவேரி கையை. காவேரி உடனே நிவினோட கையை தட்டி விடுறாங்க. தட்டி விட்டுட்டு, இப்போ இங்கே என்ன நடக்குது, என்னை வச்சு நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே விஜய், என்ன காவேரி, உன்னை நான் கரெக்டான இடத்துல சேர்க்கணும்னு நினச்சேன், அதான் கரெக்டான இடத்துல சேர்த்துட்டேன், இது கரெக்டான இடம்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னை வச்சு 2 பேரும் என்ன விளாட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நிவின் அப்படியே ஆச்சரியப்பட்டு போகிறாரு. அந்த கையை தட்டி விடவுமே இவருக்கு புரிஞ்சிருச்சு, இவ மனசில் நம்ம இல்லை அப்படின்னு. அப்படியே வந்து நடுங்கி போய் நிற்கிறாரு. என்னை விடுங்க, உங்கள் 2 பேர் கூடயுமே நான் வர முடியாது, நான் போகிறேன்னு சொல்லிட்டு நடக்கிறாங்க. காவேரி, இப்போ நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, இங்கே பாரு, நில்லுன்னு சொல்கிறாங்க. என்னை விடுங்க ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. 3 பேர் நிற்கிறாங்க அந்த பிரிட்ஜு மேலேயே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உன் மனசு புரிஞ்சு தான் நான் நடந்துக்கிட்டேன். ஒரு நாள் நம்ம கல்யாணம் முடிஞ்ச ஒரு 2 மாதத்துல அவர் வந்து உன்னை பார்த்துட்டு இப்படி உன் தாலியை பார்த்து எப்படி கத்துனாரு, அந்த மழையில் நனைஞ்சிட்டு நீ எப்படி அழுத, அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு நீ அவரை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு எனக்கு அப்போ தெரிஞ்சிச்சு காவேரி. அதனால தான் நான் ஒரு முடிவெடுத்தேன், நம்ம வந்து பிரியும்போது கண்டிப்பாக இவரோட உன்னை சேர்த்து வைக்கணும்னு. அதே மாதிரி நானும் நிவினுக்கு வாக்கு கொடுத்துருந்தேன், இந்த மாதிரி காவேரி நான் உங்களோட கண்டிப்பாக சேர்த்து வைப்பேன் அப்படின்னு. அதை தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன், என்னை வேறு என்ன செய்ய சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, உங்களுக்கு என்ன தெரியும் என்னைய பற்றி, உங்களுக்கு என்ன தெரியும், என் கையை விடுங்க ஃபஸ்ட்டு, நான் செம்ம கோவத்தில் இருக்கேன், என் கையை விடுங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, உன்னை நான் கரெக்டான இடத்துல தானே சேர்த்துருக்கேன், நிவின் மாதிரி ஒருத்தவர் உனக்கு கிடைக்கவே மாட்டார், அவரோட தான் நீ லாஸ்ட் வரை வாழணும், நீ அவரோட போ அப்படின்னு சொல்லும்போது, என்னைய போன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது, நான் அவரோட போக முடியாது, உங்களுக்கு என்ன தெரியும் என்னைய பற்றி, என்னை எப்படி என்ன நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்துறாங்க. என்னை விடுங்க ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பேக்கெல்லாம் தூக்கி வீசுகிறாங்க. ஐயோ, என்னை கொலைப்பாதீங்க, நீங்கள் என்னை விடுங்க, நான் போகிறேன், நான் எங்கேயோ போகிறேன், நீங்கள் தாத்தாட்ட என்ன சொல்வீங்களோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் சொல்கிறாரு, ஏன் இப்படி கத்துற, உனக்கு தான் நிவினை பிடிக்கும் இல்லையா, நீ நிவினை தானே லவ் பண்ணுற, அதனால தானே நான் உன்னை அவரோட சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன், ஏன் இப்படி கத்துற, அவர் பார்க்குறாரு பாரு அப்படின்னு சொல்லும்போது விஜயோட சட்டையை பிடிச்சிட்டு காவேரி நல்லாவே கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன தெரியும், நான் நிவினை லவ் பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட சொன்னேனா, நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவரை பற்றி ஏதாவது நான் பேசினேனா, அவரை நான் விரும்புகிறேன், எப்போ உங்களோட நான் பெரியறனோ அப்போ போய் அவரோட சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொன்னேனா, இல்லைன்னா நிவினை எப்பயாவது நான் தனியாக மீட் பண்ணனா, இல்லை நிவின் இங்கே வாங்க, உங்ககிட்ட நான் ஏதாவது தனியாக ஃபோனில் ஏதாவது சொன்னேனா, இவனை விட்டுட்டு நான் உங்களோட வந்துடுவேன்னு சொன்னேனா, ஏதாவது நான் சொன்னேனா, என்னைய பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும் என்னைய பற்றி, என் மனசை நீங்கள் அப்படியே புரிஞ்சு வச்சுருக்கீங்களா, என்னை அசிங்கப்படுத்துறீங்களா, நீங்கள் என்னைய பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், நான் உங்களை எவ்வளோ நேசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறாங்க. உடனே நிவினுக்கு தூக்கி வாரி போட்டுருது. சொல்லுங்கள் விஜய், நான் உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியுமா, உங்களை விட்டு போனால் நான் கஷ்டப்படுவேன்னு உங்களுக்கு தெரியுமா, உங்களை விட்டு போனால் நான் உயிரோடயே இருக்க மாட்டேன், அது உங்களுக்கு தெரியுமா, எதுவுமே உங்களுக்கு தெரியாது, எதுவுமே உங்களுக்கு தெரியாது, இனிமேல் தெரிய போகிறதும் இல்லை, நான் உங்களோட வாழ போகிறதும் இல்லை, நான் நிவின் கூட போக போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்புனா விஜய் அப்படியே கல் மாதிரி நிற்கிறாரு. நிவின் வந்து அப்படியே நிற்கிறாங்க ஷாக்காகி போய். காவேரி, ஒரு நிமிஷம் நீ நில்லு அப்படின்னு சொல்லிட்டு காவேரின்னு சொல்லிட்டு கத்துறாரு. உடனே காவேரி நடந்து போய்கிட்டே இருக்காங்க. நிவின், உங்களுக்கு எதுவுமே தெரியாது, இதோட நீங்கள் எல்லாத்தையும் நிறுத்திக்க, நான் இனிமேல் உன் கூட வரவே மாட்டேன், நீ என்ன தைரியத்தில் நீ இப்போ வந்து இங்கே நிற்கிற, நான் உன்கிட்ட வாக்கு கொடுத்தேனா, அந்த மாதிரி இவரோட பிரிஞ்சதுக்கப்புறம் உன் கூட வந்து சேர்ந்துக்கிருவேன் நான் உனக்கு வாக்கு கொடுத்தேனா, இல்லை நீ எப்படி இப்படி வரலாம், உனக்கு அசிங்கமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நிவின் அப்படியே, காவேரி, நான் இப்போ எதுக்காகவும் உன்னை இப்போ நான் பார்க்க வரலை, உன் மனசில் என்ன இருக்குன்னு இப்போ எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, எனக்கு கொஞ்ச நாளாக சந்தேகமாகவே இருந்துச்சு, இந்த மாதிரி நீ வந்து விஜயோடு தான் இருக்க போகிறேன்னு முடிவெடுத்துட்டேன்னு நான் கண்டிப்பாக நினச்சேன், ஆனால் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறதுக்காக தான் நான் இப்போது வந்தேன் உன்னை பார்க்குறதுக்கே, எனக்கு நல்லாவே தெரியும் உன் மனசில் இப்போ நான் இல்லை அப்படின்னு.
நீ இந்த கையை எனக்கு தட்டி விட்ட பார்த்தியா, அப்போவே நான் நினச்சிட்டேன் உன் கையை நான் லவ் பண்ணுற காலத்தில் நான் பிடிக்கும்போது நீ வந்து அதை எப்படி இது பண்ணுவ, எப்படி என் கையை இறுக்கி பிடிச்சிக்கிருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். விஜய், இது வந்து என்னோட காவேரி கிடையாது. நீங்கள் வந்து இவ வந்து என்னோட காவேரியே கிடையாது. நீங்கள் என்ன சொன்னீங்க, என் காவேரியை தான் என்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ வந்து உங்கள் பொண்டாட்டி என்கிட்ட ஒப்படைச்சிருக்கீங்க. இவ எனக்கு வேணாம் விஜய், இவ எனக்கு தேவையில்லை, இவ என் காவேரியே கிடையாது. அவள் கண்ணை பாருங்கள் ஃபஸ்ட்டு. அந்த கண்ணில் நான் தெரியவே இல்லை, ஃபுல்லுமே நீங்கள் தான் தெரியுறீங்க. பாருங்கள் அவள் கண்ணை பாருங்கள், இந்த பாருங்கள் அவளைன்னு சொல்லிட்டு அவளை இழுத்துட்டு வந்து விஜய் முன்னாடி நிற்க வச்சு காவேரியா, நீ பாருங்கள் அவள் கண்ணை பாருங்கள், அவள் அழுகிறத பாருங்கள். இவ எனக்காக அழுகலை விஜய், உங்களுக்காக அழுகுறா, எனக்காக அழுகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவைய கையை என்ன ஃபோர்ஸாக அவள் என்னை தட்டி விட்டான்னு தெரியுமா? வந்து நின்றவுடனே அவள் என்னை தொடுறத வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவன் மனசில் நான் இல்லை அப்படின்னு. அவள் அழுகிறது உங்களுக்கு தெரியலையா? இங்கே பாருங்கள், இவ்வளவு அழுகையும் உங்களுக்காக தான் அழுகிறா. அந்த கத்தல், இந்த கூச்சல் எல்லாமே உங்களுக்காக தான். இங்கே பாருங்கள், அவள் முகத்தை பாருங்கள். அவளால் நிற்க முடியலை. என்னைய விட்டு அவள் பிரியும்போது நான் இப்படி ராகினியை இப்படி நிச்சயம் பண்ணிட்டேனேங்கிற கஷ்டத்துலையும் கண்ணீர்லையும் தான் அவன் என்கிட்ட பேசினான். இவ்வளவு ஆக்ரோஷமும் இவ்வளவு ஆங்காரமும் அவள் போடவே இல்லை. இப்போ பார்த்தீங்களா, விட்டால் என்னையவே அடிச்சிருவா போல், அந்தளவுக்கு அவள் கண்ணில் கோவம் தெரியுது. கண்டிப்பாக இவ என்னோட காவேரியே இல்லை. இப்போ இவ என் காவேரியாக இருந்தால் நான் என்னோட காவேரியா இருந்தா இப்ப நீங்க சொல்லாமயே நான் இவள கூட்டிட்டு போயிருவேன். ஆனா இவ என் காவேரியே இல்ல. இவன் காவேரியா இருக்கவே வாய்ப்பில்ல. இவள நான் கூட்டிட்டு போகவே முடியாது. இது உங்களோட பொண்டாட்டி. இது உங்களோட பொண்டாட்டி காவேரி. இவள நீங்களே பார்த்துக்கங்க. என்னோட காதல் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். என்னோட காதல் அவ்வளவுதான். என் காவேரி எப்பயோ செத்துட்டா. இது உங்களோட மனைவி காவேரி. இங்க பாருங்க விஜய், உங்க கையை கொடுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட காதலோட வலி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். காவேரி வந்து காதலோட வலியை வந்து அனுபவிச்சிடக்கூடாது. கண்டிப்பா அனுபவிச்சிடக்கூடாது. நீங்க 2 பேரும் தான் சேர்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு 2 பேர் கையையும் பிடிச்சி சேர்த்து வச்சுட்டு அவரை வந்து பைக் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. விஜய் வந்து ரொம்பவே அப்படியே அவங்க கையை வந்து விடாம இருக்காங்க. காவேரி வந்து டக்குன்னு கையை எடுத்துடுறாங்க. கையை எடுத்தோன்னே இவர் வந்து ஏன் ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விடுங்க, நீங்கள் வந்து நிவினோட சேர்த்து வைக்கிறதுக்காக தானே வந்தீங்க, மறுபடியும் என் கையை பிடிச்சி இப்போ தொங்கிட்டு இருக்கீங்க. அவன் தான் போயிட்டான் சேர்த்து வச்சுட்டு, நீங்கள் எதுக்கு போய் என் கையை பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு விஜய், சாரி சாரி காவேரி, என்னை மன்னிச்சிடு, உன் மனசில் நான் இருக்கேன்னு எனக்கு இந்த அளவுக்கு இருக்கேன்னு நான் தெரியாது காவேரி. எப்படி தெரியாமல் போகும் உங்களுக்கு? நான் பேசுனதெல்லாம் உங்களுக்கு புரியலையா? அவ்வளவுக்கு ஜடமா நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது, சரி விடு காவேரி, நில்லு காவேரி, நில்லு காவேரின்னு சொல்கிறாங்க. இவர் ஓடுறாரு. காவேரி, இப்போ நிற்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ நிற்கலை, நான் இங்கேருந்து குதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. குதிங்க, நல்லபடியாக குதிங்க, இப்படி ஒரு ஆள் இந்த உலகத்துக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே பாரு காவேரி, நான் சொன்னால் செய்வேன், உனக்கு தெரியும்ல, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவர் பாலத்து மேலே ஏறி நிற்கிறாரு. நின்ற உடனே காவேரி திரும்பி இப்போ என்னென்ன இவ்வளோ நேரம் சத்தத்தையே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. இவர் மேலே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. நான் உன்னை லவ் பண்ணுறேன், உனக்கு தெரியலையா, அப்போ என்னை விட்டு போயிடுவியா நீ அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு காவேரி ஓடுறாங்க, ஓடி போகிறாங்க. இறங்குங்க ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு வந்த அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் செத்துக்கிட்டு போயிட்டீங்கன்னா தாத்தாவுக்கு நான் தானே பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து சாக மாட்டேன், உன் கூட வாழாமல் நான் வந்து சாகவே மாட்டேன், டெய்லி உன் உயிரை நான் எடுத்துகிட்டே இருப்பேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே என்னை ரொம்பவே பயமுறுத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜயை கட்டி பிடிச்சிக்கிறாரு. விஜய் வந்து காவேரியை கட்டி பிடிச்சி நெத்தியிலேயே காவேரிக்கு ஒரு முத்தம் கொடுக்குறாரு. காவேரி வந்து அப்படியே ஷாக் ஆகி போகிறாங்க. இவ்வளோ அன்பு இருக்கா அவள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு காவேரியும் நல்லா இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அவங்களால இனிமேல் என்னை வந்து நிவினோட சேர்த்து வைக்கிறேன்னு இப்படிலாம் பண்ண மாட்டீங்களா பைத்தியக்காரத்தனமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக பண்ண மாட்டேன்னு இவருமே அழுகுறாரு. அழுதோன்னா இப்போ ஏன் அழுகுறீங்க அப்படின்னு கேட்க, எனக்கு அழுக வருது தானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அழுகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜயோட கன்னத்தில் 2 கையும் வச்சு அவங்களுக்கு நெத்தி கண்ணொன்று மாறி மாறி முத்தம் கொடுத்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. 2 பேரும் ஒரு வழியாக சேர்ந்துடுறாங்க. நிவினோட இந்த செயல்னால கண்டிப்பாக நிவின் வந்து ஒரு ஜென்டில்மேனாக ஆகி போயிடுறாரு. கண்டிப்பாக நிவினோட காதல் உண்மையாக இருந்தாலும் தன்னோட காதலி வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த வழியை இவ்வளோ அனுபவிச்சிடக்கூடாதுன்னு அவர் ஒரு உண்மையான மனிதராக நடந்துட்டு போயிட்டே இருக்காரு. அப்புறம் என்ன, எதுவுமே வந்து கதையில் நம்ம குட்டி ஜூனியர் விஜயும் நம்ம பார்க்கலாம். அதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்ப்போமே.